நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன செய்வது தாயே? எவ்வாறு அவருக்கு இதை எடுத்துரைப்பது? மகளே, உரையாடித்தான் தீர வேண்டும். ஆராதனைக்கான ஆயத்தங்கள் முடிந்தன. சனகாதி ரிஷிகளை தேவரிஷி நாரதர் இந்நேரம் அழைத்தும் இருப்பார். அவர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். ஒருவேளை தானம் செய்யாவிடில் அது அவமதித்ததற்கு இணையாகும். வரவேண்டும். நாங்கள் தமக்காக விருந்தொன்று தயாரித்துள்ளோம். அதனை எடுத்து வர ஆவண செய்கிறேன். பார்வதி, ஏதேனும் கூற விடுகிறாயா? நானா? இல்லையே, ஏதும் இல்லையே. பார்வதி, சுவாமி, தாம் சிறிது நேரம் காத்திருங்கள். அன்னையார் தமக்காக உணவெடுத்து வருவார்கள். இவ்வாறு கண்ணை காணாது உரையாடுவது தானத்தின் ஒரு நியதியா? இது உனக்கு தேவைப்படும் பார்வதி. என்னை தானமளித்து முக்தி பெறுவாய். என் மீது வருத்தம் ஏதும் இல்லையே சுவாமி. பெரும் துன்பத்தில் ஆழ்ந்திருந்தேன். அன்னையால் அதை கண்டு சகிக்க இயலவில்லை. அச்சமயம் தேவரிஷி வந்தார். அவரே உபாயம் அளித்தார். நானும் தம்மிடம் ஒரு முறை வினவாது நிர்ணயம் செய்தேன். எனினும் தம்மிடமிருந்து முக்தி பெறுவதற்காக இதை நான் நிகழ்த்தவில்லை. என்றும் தம்மை இந்த கைலாயத்தில் நிலைத்திருக்க செய்வதே எனது பிரயத்தனமாகும். உன் நிர்ணயம் எனக்கு ஏற்புடையதே பார்வதி. உன்னை பரிபூர்ணமாக நம்புகிறேன். நீ என்றும் எனக்கு தீமை எண்ண இயலாது. உடன் நான் அன்னையை அழைத்து வருகிறேன். இனி வருங்காலமே நம் அனைவருக்கும் நிகழ்விருக்கும் சம்பவங்களின் காரணத்தை விளக்க இயலும். விதியின் விளையாட்டு இது.
ஆயத்தங்கள் நிறைவடைந்தன பார்வதி. காத்திருப்பு பிரம்மதேவரின் குமாரர்களுக்காகத்தான். என்னை தானமாக பெறவுள்ள சனகாதி குமாரர்களுக்கு. வரும் வேளை நெருங்கியது சுவாமி. மிக்க நன்று. அவர்கள் வந்தானது. பணிகிறோம் பிரபு, பணிகிறோம் அன்னையே. இன்று தம் தரிசனம் கிட்டியதால் தன்யர்களானோம் பிரபு. சனதரே, சனந்தரே, சனாதனரே, சனத்குமாரரே, உங்கள் அனைவரையும் கைலாயம் வரவேற்கிறது. அன்னையே, மகத்துவம் பொருந்திய இந்த தானத்திற்கு எங்களை தகுதியுடையவர்களாக கருதியதற்கு நன்றி உரைக்கிறோம். தமது உறுதுணையினால் இன்று என் விருப்பம் ஈடேறவிருக்கிறது. உபகாரம் செய்வது தாமே. இல்லை தாயே, அவ்விதம் கூற வேண்டாம். நாங்கள் யோக்கியதையற்றவர்கள் தமக்கு உபகாரம் செய்ய. இதை எங்கள் பெரும் பாக்கியமாகவே கருதுகிறோம். தமக்கு சேவை புரிய பங்காற்ற வாய்ப்பு கிடைத்தது எங்கள் பாக்கியம். ஆம் தாயே, மகத்துவம் பொருந்திய ரிஷிகள் இருக்கும் நிலையில் தாம் இந்த கௌரவம் அளிக்க எங்களை தேர்ந்தெடுத்தீர்கள். இந்த பாராட்டுக்குரியவர் தேவரிஷி நாரதரே. தம்மையன் நாரதரே, தாங்கள் அளித்த இந்த வாய்ப்பிற்காக என்றும் நாங்கள் நன்றி உடையவர்கள். குமாரர்கள் நால்வரும் மகாதேவரை விரைவில் தானமாக பெறுவார்கள். மகாதேவர் இனி எங்களுக்குரியவர் ஆவார். எண்ணியது ஈடேறும். இருதரப்பினரும் பரஸ்பரம் உள்ளங்களில் எழும் சிந்தனைகளை உணராதவர்கள். அதனை எதிர்கொள்ளும் நிலையில் அது காண்பதற்கு அரிய காட்சியாகும். முதலில் பூஜை, போஜனம், அதற்கு பின்பே தானம். அன்னையே, பூர்வாக்கிரமங்கள் அனைத்தும் பூர்த்தி அடைந்தன. இனி ஈசனை தானமாக பெறுவதற்கு காத்திருக்கிறோம். ஆகட்டும். நானும் என் பிரபுவை தானமாக அளிக்க ஆர்வம் கொண்டிருக்கிறேன். சுவாமி, தாம் கற்பக விருட்சத்தின் அருகில் நிற்க வேண்டுகிறேன்.
நாராயண நாராயண, நடப்பவை நன்மையானால் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விதிகள் நிறைவடைந்தன. இனி என் சுவாமியை தமக்கு தானமாக அளிக்கிறேன். இதனினும் உயர்ந்த மகத்துவம் பொருந்திய இதனும் தூய தானம் ஒன்று சிருஷ்டியில் இருக்க இயலாது. ஈசனை தானமாக பெற்று தண்ணீர்களானோம். சுவாமி, இனி தாம் என்றும் கைலாயத்திலிருந்து விலகிச் செல்வது இயலாது. இனி தாம் எமக்குரியவர் நிரந்தரமாக. இனி என்றும் தாம் எம்மை அகலமாட்டீர்கள். எங்களை பிரிந்து தாம் எங்கும் செல்ல அனுமதிக்க மாட்டோம். ஆகட்டும் பிரபு, செல்வோம். எங்களோடு எங்கள் ஆசிரமத்திற்கு புறப்படுங்கள். இனி தம் வசிப்பிடம் அதுவே. தமக்கு நாங்கள் அனைவரும் சேவைகள் செய்வோம். எந்த துன்பமும் தம்மை நெருங்காமல் தடுப்போம். ஆகட்டும் பிரபு, செல்வோம். சற்று பொறுங்கள் குமாரர்களே. எங்கே இட்டு செல்கிறீர்கள் எமது சுவாமியை? எங்கள் ஆசிரமம் அழைத்து செல்கிறோம். கவலை தேவையில்லை. கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வோம். எனினும் எமது சுவாமியை தாங்கள் இவ்விதம் அழைத்துச் செல்ல இயலாதே. ஏன் அன்னையே? ஈசனை எங்களுக்கு தானமாக அளித்தாயிற்றே. ஆம், எங்களை தாம் இங்கு வருவித்தது அதற்காகத்தானே? ஆம், எனினும் தானமளித்தானது தானமளித்த வஸ்துவின் மீது இனி தமக்கு எந்த உரிமையும் இல்லை. எனினும் நான் தம் அனைவருக்கும் இந்த கற்பக விருட்சத்தை தானம் அளித்தேனே, அதனை எடுத்துச் செல்லுங்கள். அது தமது தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும். அத்துடன் தேவரிஷி நாரதரும் தானம் பெற்ற தேவேந்திரரை திரும்ப அளித்தார். அவர் பெற்றது தேவேந்திரனை தாயே. அவரை தம்வசம் வைத்துக் கொள்வதால் பலன் என்ன? இவர் மகாதேவராயிற்றே. மகாதேவரை தானமாக பெற்றவரின் வாழ்க்கையில் கற்பக விருட்சமா மகத்துவமானது? என்ன இது? அன்னையின் கூற்றை கேட்கவில்லையா? நீங்கள் இங்கிருந்து மகாதேவரை அழைத்துச் செல்ல இயலாது. எம் பிரபுவை அழைத்துச் செல்ல அனுமதியோ? எங்களது செயலில் அநீதி ஏதும் இல்லையே. நாங்கள் அச்சம் கொள்ள மாட்டோம். வேறு துச்ச இச்சைகள் ஏதும் மனதில் கொண்டு மகாதேவரை இழக்கும் எண்ணமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் பாலகர்கள் ஆயினும் பக்குவமற்றவர்கள் என்றும் மற்றும் கோழை என்றும் கருதாதீர்கள். தாயே, என்னால் எத்தகு அனர்த்தம் நிகழச் செய்து விட்டீர்கள். மகளே, நிகழ்ந்ததற்கு காரணம் நான் அல்லவே. ஆலோசனை அளித்தது தேவரிஷி அல்லவா?
ஆம், உண்மை. ஆலோசனையை அளித்தது நான் தான். எனினும் அதனை ஏற்க நிர்ணயம் செய்தவர் தாம்தானே தாயே? நான் பெரும் தவறு இழைத்தேன் சுவாமி. விடுபட ஏதும் மார்க்கம் கூறுங்கள். இப்பாலகர்களின் கூற்று சத்தியமே. தானம் வழங்கவே இவர்களை இங்கு வருவித்தாய். தானம் அளித்த பின் என் மீது உரிமை கொண்டவர்கள் இவர்கள். தம்மோடு எம்மை அழைத்துச் செல்ல விரும்பினால் இவர்களை தடுக்க இயலாது. மகாதேவரால் தமக்கு கிட்டும் பலன் என்ன? யுகாந்திரங்களையும் கடந்த தியானத்தில் தான் ஆழ்ந்திருப்பார் இவர். அதுவே உண்மையெனில் மகாதேவரால் தங்களுக்கும் பலன் ஏதும் இல்லையே. அன்னையே, பிரபு என்றும் போல் இம்முறையும் நீண்ட கால தியானத்தில் ஆள சென்று விட்டதாக கருதுங்கள். தமக்கு வேறு சேவகர்களை நாங்கள் அளிக்கிறோம். அவர்கள் தமக்காக ருசியான உணவும் படைப்பார்கள். அது மட்டுமல்ல, தம் நால்வருக்காக அதி அற்புதமானதொரு ஆசிரமத்தையும் நிர்மாணித்தளிக்கிறோம். தேவையில்லை, அதற்கெல்லாம் அவசியமில்லை. பின் தாம் அனைவரும் கைலாயத்திலேயே வசித்தால் என்ன? இவ்விடத்திலேயே தமக்கு ஆசிரமம் நிர்மாணிக்கிறோம். தம்மிடம் நான் இறைஞ்சுகின்றேன். எமது சுவாமியை என்னிடமிருந்து பிரித்துச் செல்ல வேண்டாம். என்னிடம் தாம் பெற விரும்பும் வரம் யாதாயினும் கேளுங்கள், அதை அளிக்கிறேன். தாயே, தமக்கு வேண்டியதை எம்மிடம் கேளுங்கள். எனினும் மகாதேவரை மாத்திரம் எங்களால் அளிக்க இயலாது. தாமதம் ஏன் பிரபு, வாருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி, சனகாதி குமாரர்கள் மகாதேவரை இட்டுச் செல்கிறார்கள். மகாதேவரை தானமாக பெற்ற அவர்கள் அவரை திரும்பவும் அளிப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக தெரியவில்லை. தேவி பார்வதியின் வேண்டுதலையும் அவர்கள் நிராகரிக்க தயங்கவும் இல்லை. இருப்பினும் மகாதேவரை கைலாயம் மீட்டு வரத்தான் வேண்டும். அவர் குடும்பம் தழைக்க, மும்மூர்த்திகள் மிளிர, அண்ட சராசரங்களும் மகிழ அவர் மீண்டுதான் ஆக வேண்டும். மகளே, என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். இவை அனைத்திற்கும் காரணம் நானே. உனக்கும் மகாதேவருக்கும் இடையே இருந்த பந்தத்தில் நான் தலையிட்டது பெரும் தவறாகும். இல்லை தாயே, பிழை அனைத்தும் எனதே. தலையிட்டவன் நான் அல்லவா? அன்னையே, தமக்கு அறிவுரை கூறும் அதிகாரமற்றவன் நான். இனி பிரபுவின்றி நாம் எவ்வாறு வாழ்வது? குமாரர்கள் நால்வரும் இனி மகாதேவரை என்றும் விடுவிக்க மாட்டார்களே.
அவரை தானம் அளித்தவள் நானே. இனி அவரை மீட்டு வரும் கடமையும் என்னையே சார்ந்தது.